ஹர ஹர நம பார்வதீபதஜே ஹர ஹர மகாதேவா. ஸ்ரீ வேதாந்தநாயகம்பா சமேத விஸ்வநாத சுவாமி ஆலயம், தேப்பெருமாநல்லூர். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, தஞ்சை மாவட்டம் திருடைமுதூர் தாலுக்கா, தேப்பெருமாநல்லூர்னு ஊர். இது முன்னாடி இந்த க்ஷேத்திரத்துடைய பேர் தேவராஜபுரம்னு பேர். இந்த க்ஷேத்திரத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் பூர்வ ஜென்மாவில் புண்ணியம்னா தான் வரலாம். இந்த ஜென்மத்தில் பண்ணக்கூடிய புண்ணிய பலனால் வர முடியாதாக்கும். இந்த கோயில் கட்டப்பட்டது ஒரு சொட்டு ஜலம் கிடையாது, மணல் கிடையாது, கருங்கல் கிடையாது. வெறும் தேன், சுண்ணாம்பு, 36 வகையான திரவியங்களை கொண்டு கட்டப்பட்டது. ஒரு மனிதனுடைய ஜனனத்தை மாற்ற போகிறாருன்னு தெரிஞ்சால் தான் சுவாமியை பார்க்கறதுக்கே வரலாம் என்பது ஐதீகம். சனீஸ்வர பகவான் சிவனை பிடிக்கிற 7 நாழிகை இந்த கோயிலில் தான் இந்த சிவனை தான் பிடிப்பார். தான் பிடிச்சேன்னு கர்வம் கொண்டார். அதனால் சனியை மந்திர பைரவர் அப்படின்னு அவதாரம் எடுத்து, பைரவருடைய வாகனம் தெற்க இருக்கும், பக்கத்தில் இன்னொரு பைரவர் இருப்பார், வாகனம் வடக்க இருக்கும். 2 குழிச்சுடுறாரு சுவாமி. காசி விஸ்வநாதர் விசாலாட்சி வந்து கேட்குறா, ஜீவாதார மூர்த்தி அழிச்சுட்டே எப்படி ஜீவன் வாழும், சனிக்கு உயிர் கொடுங்கிறார். அதனால் சனிக்கு உயிர் கொடுத்து பக்தனுக்கு பிறவியை முடிக்கிறார். அதனால தான் மறுபிறவி இல்லா சிவஸ்தலம்னு பேர். பிறவி இருக்கிற யாரும் இந்த கோயிலுக்குள்ளே வர முடியாது. சுவாமியை பிறவி இல்லைன்னு சொல்லிட்டார் இல்லையா, அதனால் கூப்பிட்டு நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னுட்டு மகரந்த மகர்ஷி அப்படின்னு ரிஷியை கூப்பிட்டு உத்தரவு போடுறார். யாருக்கு பிறவி இருக்கோ பிறவி இல்லையோ பிரித்து விடுங்கிறார். சுவாமிகிட்ட கேட்குறார், அப்பா பரமேஸ்வரா, முக்காலம் உணர்ந்தது நீங்கள், உங்களுக்கு தெரியும் யாருக்கு பிறவி இருக்குது பிறவி இல்லைன்னு, எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறார். அதனால் சுவாமி பண்ணுறார், உன் கண்ணுக்குள்ளே வர வச்சுட்றேங்கிறார். எந்த பக்தனாக இருந்தாலும் சரி, தேவராக இருந்தாலும் சரி, ரிஷியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உன்னுடைய அஞ்ஞாபமான விஷயம் பாதத்துலேருந்து சிரசை மட்டும் பாரு, உன் கண்ணை மூடு, உன் கண்ணுக்குள்ளே தெரிஞ்சால் உள்ளே விடு, இல்லை விடாதன்னு விட்டார். அந்த அனுகிரகத்தை சுவாமி கொடுக்குறார். யாராக இருந்தாலும் மகரந்த மகர்ஷியுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அந்த கோயிலுக்கு வரலாம். ஒரு பக்தன் வரணும்னு சொல்லி புறப்படுறான்னா அவரை முதல்ல இவர் பார்த்துருவாராம். பார்த்து கண்ணை மூடி பார்க்கும்போது இவர் கண்ணுக்குள்ளே வந்துவிட்டார்னா உள்ளே விடுவார். இவருடைய பார்வைப்பட்டாலே வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகிடும். கோயிலுக்கு வந்துவிட்டால் மாற்றங்கள் உங்களுக்கே தெரியும், உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறத பார்க்கலாம்.